ஒற்றை அறிவிப்பால் சீனாவை கலங்கடித்த அமித்ஷா. ஸ்ரீ விஜயபுரம் பின்னணி இதுதானா? நேற்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமித்ஷா அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேயர் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிவிப்பில் அனைத்து காலனி சின்னங்களில் இருந்தும் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தீர்மானத்தால் ஈர்க்கப்பட்டு இன்று உள்துறை அமைச்சகம் போர்ட் பிளேருக்கு ஸ்ரீ விஜயபுரம் என்று பெயரிட முடிவு செய்துள்ளது. ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் நமது சுதந்திர போராட்டத்தையும் அதில் அந்தமான் நிக்கோபார் பங்களிப்பையும் பிரதிபலிக்கிறது. இந்த தீவு நமது நாட்டின் சுதந்திரத்திலும் சரித்திரத்திலும் தனித்துவம் பெற்றுள்ளது. சோழ பேரரசின் கடற்படை தளமாக விளங்கிய இந்த தீவு இன்று நாட்டின் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் துரிதப்படுத்த தயாராக உள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முதன்முறையாக மூவர்ண கொடியை ஏற்றிய இடமாகவும் வீர சாவர்கரும் பிற சுதந்திர போராட்ட வீரர்களும் செல்லுலார் சிறையில் இந்திய தாயின் சுதந்திரத்திற்காக போராடிய இடமாகவும் இந்த தீவு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடியோ ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் வளமான வரலாறு மற்றும் வீரம்மிக்க மக்களை போற்றுகிறது. காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு நமது பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்கான நமது உறுதிப்பாட்டையும் இது பிரதிபலிக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தேச உணர்வோடு தனது உணர்வை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா வெளியிட்ட பதிவில் ஆங்கிலேயர்கள் சூட்டிய போர்ட் பிளேர் என்னும் பெயரை நீக்கி பாரதத்தின் சுதந்திர போராட்ட வெற்றியை குறிக்கும் வகையில் ஸ்ரீ விஜயபுரம் என்கிற பெயரை அறிவித்திருக்கும் மத்திய அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெயர் அறிவிப்பு விடுதலை போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களால் அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளையும் சொல்லனா துயரங்களையும் அனுபவித்து தேசத்திற்காக தியாகம் செய்த வீர சாவர்கர் உள்ளிட்ட விடுதலை போராட்ட புரட்சியாளர்களின் தியாகத்திற்கு நம் தேசம் அளித்துள்ள மாபெரும் கௌரவம் என்பதில் பாரதியர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பெயர் மாற்றம் தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை. கிழக்காசியாவில் தனது புலிக்குடியை கம்பீரமாக பறக்கவிட்டது சோழ பேரரசு. அப்பொழுது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தங்களது கடற்படையை நிற்க வைக்க பயன்படுத்தியது என்று வரலாறு கூறுகிறது. இதை அமித்ஷா மேற்கோள் காட்டி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது சோழ வரலாற்றுக்கு அமித்ஷா செய்த மரியாதையாகும். மேலும் தனது பதிவில் இன்னொரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். அதாவது அத்தீவுகளின் பாதுகாப்பு பற்றியும் சொல்லியிருக்கிறார். சீன ஆதிக்கம் தென்சீன கடல் பகுதியை தொட்டு பல தீவு நாடுகளையும் சுரண்டி வருகிறது. இந்த சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் இந்த பெயர் மாற்றமும் அமித்ஷாவின் அறிவிப்பும் முக்கியத்துவம் பெறுவதை கவனிக்க முடிகிறது என சர்வதேச அரசியலை உற்றுநோக்குபவர்களும் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.